வணக்கம் நண்பர்களே. ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி 64. உங்கள் உறுப்புக்கள் எந்த உங்கள் செயல்களில் விரும்புகிறது? இதாங்க இன்னைக்கு டாபிக். ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு செயலை விரும்புகிறது. அந்த செயலை செய்தால் அந்த உறுப்புக்கள் சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் மகிழ்ச்சியாகவும் தன்னுடைய வேலையை செய்யுது. அதையத்தான் அந்த உறுப்புக்கள் விரும்புகிறது. அப்போ ஒவ்வொரு உறுப்பும் சில செயல்களால் தன்னை புதுப்பித்து கொள்ளும். அப்படி புதுப்பித்து கொள்றதுனால உறுப்புக்கள் பலமடையும். உறுப்புக்கள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக பலமடைகிறதுனால ஓவராலாக பாடி சிஸ்டம், நம்ம பயாலஜிக்கல் சிஸ்டமே ஒரு நல்ல நிலைக்கு இருக்கும். இப்படி தொடர்ந்து நம்ம உறுப்புக்கள் விருப்பப்பட்ட விஷயங்களையே நம்ம உடல் செய்யும்போது அது நம்மளுடைய லாங் டேர்ம் வாழ்க்கை பயணத்துக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை பயணமாக அது அமையும். அந்த ஆரோக்கியமாக அமையக்கூடிய அந்த வாழ்க்கை பயணம் 80, 90, 120 வயசு வரைக்கும் போயிட்டுருக்கும். இந்த ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் பகுதியில் உறுப்புக்களை விருப்பத்தை தான் நம்ம பார்க்குறோம். அந்த உறுப்புக்களின் விருப்பங்கள் என்னென்னு நம்ம நிறைவேற்ற ஆரம்பித்தோம்னா அது நம்ம சாதாரண செயல்கள் மூலமாக நம்ம நிறைவேற்றலாம். அப்படி நிறைவேற்ற ஆரம்பிக்க தான் அது நமக்கு பலனை கொடுத்து அதுதான் நம்மளுடைய லைஃப்பை லாங்விட்டியை அது ஒரு ஆரோக்கியமான பயணமாக வச்சுருக்கும். நீங்கள் இதயத்தில் எடுத்துக்கலாம். இதயம் எதை விரும்புது தெரியுங்களா? நடை பயணங்களை அதிகமாக விரும்புது. உடல் அசைவுகளையும் நடை பயணங்களையும் இதயம் அதிகமாக விரும்புது. அப்படி இதயம் அதிகமாக விரும்பக்கூடிய நடை பயணத்தையும் உடல் அசைவுகளையும் அதிகமாக செய்யும்போது இதயம் பலமாகுது. இதயம் ஒரு விருப்பமான விஷயத்தை நோக்கி போகுது. அதுவே ஆயுளை அதிகப்படுத்துது. அதுவே ஆரோக்கியத்துக்கு அடிப்படையாகுது. அப்புறம் பார்த்திங்கன்னா மூளை எதை விரும்புதுன்னா நிறைய புத்தகங்கள் படிக்கிறத விரும்புது. நம்ம நினைக்கிறோம் எவ்வளவோ விஷயங்களை நினச்சாலும் புத்தகங்கள் தான் நம்ம மூளைக்கு சரியான நண்பன். அந்த நண்பன் அவர் எப்பவுமே புதுப்பிச்சுட்டே இருப்பார். ஏன்னா மூளையில் இருக்கக்கூடிய அந்த செல்ஸ் அது தன்னை புதுப்பிச்சு கொண்டே இருக்கணும். அப்படி ஆக்டிவாக இருக்கணும். அப்படி புதுப்பிச்சுட்டே ஆக்டிவாக இருக்கிறதுக்கு